ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு என்னடா எடுத்தெடுப்புக்கு மண் சட்டியை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல் ஆகிக்கும். ஏன்னு சொன்னால், மண் சட்டி உண்டு நீங்கள் புதுசாக வீட்டுக்கு வாங்கினீங்கடா அது எப்படி பழக்கிறதுன்றதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு இதுதான் நான் பழகி எடுக்க போகிற மண் சட்டிவல். இது நல்லா பொலிஷாக வந்திக்கும். இது கேஸ் ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணுறதுக்கு தான் இப்படி பொலிஷாக வந்திக்கும். உள்ளுக்கும் அதே மாதிரி வெளியும் ஒரே மாதிரி பொலிஷ் ஆகிக்கும். ஏண்டா இப்படி கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கான மண் சட்டி நீங்கள் எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் வைக்காட்டி அது மிச்ச நேரமாகவும் ஹீட் ஆகுறதுக்கு, அப்போ எங்களுக்கு கேஸ் வேஸ்டேஜ் கூட ஆகிடும். அடுத்தது அதுக்கு தாளிப்பு எல்லாம் சேர்ப்பக்குள்ள அதில் புகை வரும். ஸோ அந்த நேரத்துக்கு தாளிப்பு ஒரு ஜாதி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சட்டி வாங்கிக்கொண்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொலிஷான சட்டி வாங்கினா கேஸ் ஸ்டவ்வில் சூப்பராக வச்சுக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு 2-3 வேலை செய்ய வேண்டிக்குது இந்த மண் சட்டியை பழக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இது எல்லாத்தையுமே எடுத்து இந்த கேஸ் ஸ்டவ்வில் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வச்சுக்கொள்கிறேன். ரெண்டாவது இதுக்கு தேவைப்படுறது அரிசி கழுவின தண்ணி, அப்படி இல்லாட்டி சாதம் வடித்த தண்ணியும் ஓகே தான். இப்போ இந்த அரிசி கழுவின தண்ணியை இந்த சட்டி ஃபுல்லாகவே நல்லாவே மறைகிற மாதிரிக்கு நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். சப்போஸ் இந்த அரிசி வடித்த தண்ணி உங்களுக்கு போதாமல் போச்சுன்னு சொன்னால் இதுக்கே நீங்கள் நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணி சட்டி அப்படிலாட்டி கடாய் அப்படிலாட்டி தாச்சி ஃபுல்லாகவே நிறையிற மாதிரிக்கு நாங்கள் இதை ஃபுல்லாகவே போட்டு இந்த சைடு எல்லாமே நல்லா நிலச்சிக்கொள்ளணும். இது 24 hours இப்படியே நாங்கள் வச்சுக்கொள்ளணும். அப்போ தான் இந்த சட்டி, இப்போ எப்படியுமே இந்த சட்டியை ஃபஸ்ட்டுக்கு செய்ய போக்கல அது நல்லா நெருப்பில் போர்னையில் போட்டு சுட்டு தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் இதை அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சோம்னு சொன்னால் இது இந்த தண்ணியில் நல்லா ஊறி இதோட லைஃப் நல்லா மிச்ச நாளைக்கு எங்களை பாவிக்கலாம். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டுக்கே இதை இப்படியே போட்டு இதை அப்படியே இன்றைக்கு மார்னிங் போட்டோம்னா நாளைக்கு மார்னிங் இந்த தண்ணி அப்படியே ஈக்கணும். ஸோ நான் இதை அப்படியே ஒரு சைடில் எடுத்து வச்சு அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் வச்சு எடுத்தால் இந்த மாதிரி தான் நல்லாவே சட்டியெல்லாம் நல்லா தண்ணியில் நல்லா ஊறி இருக்கும். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே போரணையில் சுட்டு செஞ்ச அந்த சட்டியை நாங்கள் எடுக்கிற சில வேலை 6 months எடுத்துவோம், சில வேலை 1 or 2 yearsலையும் எடுப்போம். ஃபாஸ்ட் செல்லிங் இருக்கிற இடத்துல எப்படியுமே டக்குன்னு எடுத்து விற்றுப்படும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாகவும் நாங்கள் எடுப்போம். அந்த நேரத்துக்கு நாங்கள் டிரெக்டாக அப்படியே ஸ்டவ்வில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே சட்டி வெடிச்சிடும். ஸோ அதனால தான் நாங்கள் இப்படி ஊற வச்சு எடுக்கிறது. இப்போ நான் இதை ஒவ்வொன்றா கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒவ்வொரு சட்டியாக நான் அதில் ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிக்கொள்கிறேன். சொன்னால் இப்போ நாங்கள் மிதமான சூடு லோ ஃப்ளேம் வச்சு இந்த சட்டியை நல்லா ஹீட் பண்ணிக்கொள்ள போகிறோம். இந்த மாதிரி நல்லா நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிக்கொண்டு வரப்போக்குள்ளே உங்களுக்கு விளங்கும். இது அப்படியே லைட்டாக நடு துண்டு அப்படியே லைட்டாக டார்க் கலர் ஆகிக்கொண்டு வரும். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ இது ஹீட் ஆகிக்கொண்டு வருது பாருங்கள். மிடில் பார்ட் அப்படியே லைட்டாக டார்க் கலர் ஆகிக்கொண்டு வரும். என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், மண் சட்டியில் குக் பண்ணுறது தான் மிச்சமே ஹெல்தி. இப்போ செகண்ட் ஸ்டெப் குக்கிங் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, வெஜிடபிள் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பரவாயில்ல. எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன துணிக்கு அதை எடுத்துக்கொண்டு அதை ஃபுல்லாக நாங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். கடாய் ஈக்கிற மாதிரி லோ ஃப்ளேம்லேயே ஈக்கட்டும். ஸோ இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கொள்ளும். அதேமாதிரி பபிள் மாதிரி வரும். அப்போ நல்லா நாங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணுற ரீசன் என்னன்னா, நாங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே நல்லா இதை காய வச்சுக்கொண்டோம்னு சொன்னால் நாங்கள் தாளிக்க போக்கல எங்களோட ஆயில் நாங்கள் இந்த கறிவலுக்கு ஆட் பண்ணுற ஆயில் தீஞ்சு போகாது. அப்போ கொஞ்சம் அந்த நல்லா அந்த மாய்ஸ்சராக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒன்றும் வரும். அதை சுற்றி நாங்கள் கட்டாயமாக இந்த மாதிரி ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கொள்ளும். நல்லாவே ஒரு 2-3 தடவை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா. அதுக்கு பிறகு நான் இதுக்கு ஒரு புடி தேங்காய் எடுத்துக்கொள்கிறேன். தேங்காய், துருவின தேங்காய், அதையும் எடுத்து இதுக்கு நல்லா போட்டு இதை நல்லா நாங்கள் வறுத்துக்கொள்ளணும் இந்த தேங்காவை.
இப்போ இந்த சட்டியை தவிர மற்ற எல்லா சட்டியோட ஸ்டவ்வையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த 3 சட்டிக்குமே நான் இதே மாதிரி தேங்காய் போட்டு, அந்த சட்டியும் 2 சட்டிக்குமே இதே மாதிரி தேங்காய் போட்டு இதுக்கு பிறகு நான் வறுப்பேன். ஸோ இந்த தேங்காவை நான் இந்த சட்டியில் வறுக்கிறதுக்கு ரீசன் இதுவும் வந்து தாளிப்பெல்லாம் தீயாமைக்கும், அடுத்தது நல்ல ஒரு அரோமாவாக வைக்கும். இதுக்கு நான் கொஞ்சம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா இந்த தேங்காய் துருவலை நாங்கள் இதை வறுத்த தேங்காவை நாங்கள் தூக்கி போட தேவை வராது. வேண்ட சிக்கன் இப்போ நாங்கள் செய்யப்போக்குள்ள சிக்கன் குருமா, வெஜ் குருமா, மட்டன் குருமா, எந்த குருமா செய்கிறனாலும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லாவே கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி இந்த சின்ன தாச்சிக்கும் அதே மாதிரி தேங்காய் ஆட் பண்ணி வறுத்துக்கிறேன். எப்பயுமே வந்து நாங்கள் ஏண்ட அளவு மண் சட்டியே எடுத்துக்கொள்ளும். கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிற மண் சட்டி பிக்கிறனால எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எடுத்துக்கொள்ளும். நான் ஃபஸ்ட்டுக்கே இந்த மண் சட்டியில் ஃபஸ்ட்டுக்கே பருப்பு கறியை குக் பண்ணணுன்னு பார்த்தேன். ஈஸியாக குக் பண்ணலும் தானே, ஸோ அதனால் அதை குக் பண்ணணுன்னு பார்த்தேன். ரெண்டாவது வந்து நாங்கள் அலுமினியம் சட்டியை கட்டாயமாக அவாய்ட் பண்ணிக்கொள்ளவே வேண்டும். அலுமினியம் சட்டி, அலுமினியம் பானை, அதே மாதிரி அலுமினியமில் தண்ணி பொங்க வைக்கிறேன், பால் பொங்க வைக்கிறேன், இது எல்லாத்தையுமே நாங்கள் அவாய்ட் பண்ணணும். அது வந்து டிரெக்டாக கிட்னி எஃபெக்ட் பண்ணும். அதனால அதே மாதிரி அதை விட கொஞ்சம் பரவாயில்லை நல்ல கனமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதை விட கொஞ்சம் பரவாயில்லை நான்ஸ்டிக். ஆனால் எல்லாத்தையும் விடவுமே என்ன கேட்டால் நல்ல ஹெல்தி வந்து மண் சட்டி தான். மண் சட்டியில் குக் பண்ண எந்த எஃபெக்டும் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து டெய்லி டே அண்ட் நைட் குக் பண்ணுறதா இருக்கும். அப்படி குக் பண்ண போக்கில் எந்த கெமிக்கல் இருந்தாலும் எங்களுக்கு டெய்லி எங்களோட பாடிக்கு அப்சர்வ் ஆகிக்கொண்டே தைக்கும். டெய்லி எங்களோட பாடிக்கு அந்த கெமிக்கல் வந்து சேர்ந்து கொண்டே தைக்கும். அப்போ வந்து அது என்னமாலும் ஒரு எஃபெக்ட் எங்களுக்கு கொடுக்கவே தான் பார்க்கும். ஆனால் இதே நேரத்தில் நாங்கள் மண் கடாயில் மண் சட்டியில் குக் பண்ணணும் அப்படி சொன்னால் அதில் எந்த எஃபெக்டும் எங்களுக்கு வராது. இப்போ நீங்கள் வந்து கவனிச்சிப்பீங்க, நாங்கள் பெரிய பெரிய மால்ஸுக்கு போவோம், நிறைய திங்ஸ் வாங்க, அங்கே ஒரு செக்ஷன் அப்படியே ஒதுக்கி வச்சுப்பாங்க இந்த மண் கடாய்க்கு. இந்த மாதிரி மண் கடாய் வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ மண் பிளேட்லேருந்து இருக்குமே எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டாங்க நோய் எதால் வருதுண்டு. நாங்கள் 100 வருஷம் வாழ போகிறோன்றது இல்லை, நாங்கள் வாழ்கிற காலம் மட்டும் நாங்கள் ஹெல்த்தியாக வாழணும், அதுதான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.